சன் ஆஃப் மகாலட்சுமியின் அனைத்து தாய்மார்களின் மனதிலும் என்ற நமது ரவி மோகன் அவர்கள் உண்மையிலே இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், இந்த விழாவில் வந்திருக்கும் நண்பர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்ன ஜெயம் ரவி எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரவி மோகன். ஜெயம் ரவி என்ற பேர் என்னுடைய அன்பு நண்பர்களால் என்னுடைய ரசிகர்களால் எனக்கு கிடைச்ச பேர். இன்னைக்கு ரவிமோகனா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டீசர் நான் வந்து போட்டிருந்தேன், கராத்தே பாபுன்ற படத்துல. அதை பார்த்து உடனே ஒரு போன் வந்துச்சு. நம்ம மாண்புமிகு சேகர் பாபு ஐயா அவர்கள்கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. எனக்கும் வந்துச்சு, எங்க படத்துடைய டைரக்டருக்கும் வந்துச்சு. சரி, டைரக்டரும் கொஞ்சம் பயந்துட்டே போனாரு. ஐயோ, டீசர் பார்த்து ஏதாவது சொல்லுவாரா என்ன அப்படின்னு போனாரு. போன உடனே, என்னப்பா கராட்டே பாபுன்னு ஏதோ எடுக்கிறீங்க போல இருக்கேன் அப்படின்னு. ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் நம்மள மாதிரி இல்லையா அந்த கேரக்டர் கொஞ்சம் அப்படின்னு. சார் அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் அப்படின்ன உடனே கொஞ்சம் மழுப்பினார் டைரக்டர். உடனே நம்ம சேகர் பாபு ஐயா வந்து சொன்னாங்க, தம்பி நான் அந்த அப்பா கராட்டே பாபு. இப்படி நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்துக்கு வாழ்த்து சொன்ன சேகர் பாபு ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி பல பேர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கிற நம்ம சேகர் பாபு ஐயா அவர்கள் வந்து என்னையும் இந்த விழாவில் சந்தோஷம். முதல்ல முதலமைச்சர் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நாங்கள் எல்லாரும் அவருடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எப்பவுமே அவர் ஹெல்த்தியா இருக்கணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இது வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், இன்னொன்று சினிமாவின் எப்பவுமே ஒரு சினிமாவை வந்து நெருக்கமாக கொண்ட நம்மளுடைய முதலமைச்சர் எங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு சினிமாவில். அதுல முக்கியமாக சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட வந்து 90 acres ஆஃப் லேண்ட் வந்துட்டு பையனூர்ல சினிமா துணையினருக்காகவே ஒதுக்கி வச்சிருக்காரு அவர். இந்த மனசு யாருக்கும் வராது. இதை வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து ஜியோவில் வந்துட்டு கலைஞர் ஐயா அவர்கள் முதல்ல அதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சாரு. அதை இன்னைக்கு நினைவாக்குன மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்கும் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கி முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது இல்லாமல் மேலும் சினிமாவில் இன்னும் சினிமாவின் நண்பனாக விளங்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி. நிறைய நல்ல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு சினிமாவில். நான் ஏன் வெறும் சினிமா பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால. இன்னொன்று, இங்கே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக ஆனவங்க இருக்காங்க. நான் கருணாசனும் சரி, நரேந்திரனும் சரி, எல்லாருமே. ஆனால் நான் என்றைக்குமே ஒரு கலைஞனாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அந்த கலைஞனுக்கு இந்த மாதிரி மேடையில் கூப்பிட்டு மரியாதை பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு அழகான
மாதிரியான ஒரு விழாவில் என்னை கூப்பிட்டு கௌரவிச்சவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உண்மையிலேயே இந்த மாலை பொழுது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மாலை பொழுது. அழகான ஒரு தலைமை, ரொம்ப அழகா பேசினாங்க பிரியா மேம். உண்மையிலேயே தி கிரேட் மேயர்னு சொல்லுவாங்க. என்ன இப்படி இங்க நிக்க வச்சு அழகு பார்த்து துடித்த எனது அன்பு சகோதரர் மாண்புமிகு செயல்பாடு திரு கருணாசை அவர்களுக்கும் ரவிக்கு ஒரு அனுப்பி நாங்களாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். மேடையில் அமர்ந்து அத்தனை பெரியவர்களுக்கும் அதாவது ஃபுல் எனர்ஜியோட என்னமோ நான் நிறைய பேசுற மாதிரி கை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே பேச போறேன். எனக்கு பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. முதல் மேடை எனக்கு தெரிஞ்சு இப்படி பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து நான் பேசுற முதல் மேடை தான் இது. ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனா எல்லா தடை கற்களையும் நல்ல நல்ல வைர கற்களாகி அதன் மேல உட்கார்ந்து இருக்கிற எனது அன்பு சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழாவில் சின்னதா வாழ்த்து சொல்ல நிஜமா வயசு இல்லைங்க. அவரை வணங்குறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குங்க. எல்லாருமே வந்து நல்லா ஆட்சி பண்ணாங்க. ஆனா எங்க அண்ணனோட ஆட்சியின் பெருமையா சொல்லி அவர் செய்யற பணியெல்லாம் பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற மாநில முதல்வர்கள் கூட அண்ணனோட பணியை பார்த்து அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க எல்லாருமே எங்க அண்ணனை வந்து பின்பற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது காமராஜர் ஐயா வந்து சத்துணவு திட்டத்தை போட்டாரு. புரட்சி தலைவர் ஐயா வந்து அதை வந்து கண்டிப்பாக்குனாரு. கலைஞர் ஐயா வந்து முட்டை போட்டாரு. ஆனா எங்க அண்ணன், எங்க முதலமைச்சர் அண்ணா வந்து நீங்க மத்தியானம் தான் போடுறீங்க, காலையில எங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் போடுவாரு. எல்லா குழந்தைகளும் பசியா இருந்து காலையில நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா சூப்பரா படிக்கலாம்னு எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாரு. அவருக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம். நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 49,000 பேர் நல்ல திட்டங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாத அங்க 60 குழந்தைகளுக்கு சூப்பரா உதவித்தொகை ஊக்கத்தொகையை கொடுத்திருக்காங்க. நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது அடுக்கடுக்கடுக்கா பண்ணிக்கிட்டே போறாரு. அதாவது நமக்கெல்லாம் பஸ் பாஸ், பெண்களுக்கான பஸ் முதல்ல கொண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல விஷயம், யாருமே பொறாமையா பேசாதீங்க, அன்பு வழியில கொண்டு போங்க. நிச்சயமா மொத்த வெற்றியை நமக்கு தான். அடுத்தும் எங்க அண்ணன் சூரிய வெளிச்சத்துல வந்து உட்கார போறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வைப்போம். உறுதியா இன்னைக்கு சொல்லிக்கணும். அதாவது எங்க அறநிலைத்துறை சேகர் பாபா இருக்காங்க சொன்னாங்க, ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே இது வந்து நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற கல்லூரியில படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 10வது வெளிநாட்டுக்கு சென்று நீங்க படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்க கையை கொண்டு வெளிநாட்டு கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு? எங்க அண்ணனோட அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அழகா நீங்க வந்து இன்டர்நெட்ல போனீங்கன்னா எங்க என்னென்ன சொத்து கடவுளோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்கா பாருங்கப்பா, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து உண்மையிலேயே வாழ்த்த வயதில்லை, எல்லாரையும் சேர்த்து வணங்குறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன்.